ஜென்ஸு லேடிஸ் அவங்க வந்து முதல்ல சொந்த நான் பொண்டாட்டினாங்க. அப்புறம் பொண்டாட்டி என்னன்னு தெரியலமா, அது நம்மளுக்கு தெரியல. கேட்டால் அப்புறம் கேட்டால் நான் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க டைப்பை மாற்றினாங்க. அவர் ஃபுல்லாக அப்புறம் எந்த சென்னை ஈசிஆரில் 7 வாகனங்கள் மீது மோதிவிட்டு அதிவேகமாக சென்ற காரை பொதுமக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று அடுத்தடுத்து பல வாகனங்கள் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கானத்தூர் பகுதியில் இருந்து திருவான்மியூர் நோக்கி சென்ற அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் பைக் ஓட்டி வந்த ஒருவர் கால் எலும்பு முறிவுடன் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய பின்னரும் கார் ஓட்டுநர் நிறுத்தாமல் தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்களும் சக வாகன ஓட்டிகளும் காரை விடாமல் துரத்திச் சென்றனர். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த துரத்தலில் ஈஞ்சப்பாக்கம் அருகே இந்த கார் மேலும் பல வாகனங்கள் மீது மோதியது. இதில் 3 ஆட்டோக்கள் மற்றும் 2 கார்கள் சேதமடைந்தன. பின்னர் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து காரை 4 புறமும் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். அப்போது ஆத்திரமடைந்த சிலர் காரின் கண்ணாடிகளை உடைத்ததாகவும் ஓட்டுநரை கீழே இறக்கி தாக்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காருக்குள் ஓட்டுநருடன் ஒரு பெண் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரையும் பொதுமக்கள் தடுத்து வைத்தனர். ஃபேமிலியோட நாங்கள் உத்தண்டு வந்துட்டு இருக்கப்ப வந்தோன்னா உத்தண்டுக்காரப்பர் ஒரு பையன் 2 வீலர் நிப்பாட்டி பேரிகார்டு குறுக்கோட்டாப்புல எங்கள் வண்டிக்கு முன்னாடி. எங்களுக்கு என்ன ரீசன் தெரியாது. விட்டோன்னா நாங்கள் அந்த பையனை கேட்டால் கள்ளத்துக்கிட்டு கையில் நின்னாப்புல பேரிகார்டை போட்டு அவர் 2 வீலரையும் போட்டு நின்னோன்னா கொஞ்சம் பொறுங்கண்ணா பின்னாடி வர வண்டி எங்கள் அண்ணனை எடுத்து போட்டு வந்தாங்க, கால் உடஞ்சு போச்சு அப்படின்னு அந்த வண்டியை கள்ளத்துக்கு அடித்தப்ப எங்கள் வண்டிக்கு பின்னாடி வந்த இந்த வண்டி எங்கள் வண்டியை ஏறி லெஃப்ட்டில் ஏறி அடித்து எங்கள் டோரை அடித்து குழந்தைக்கு கையில் கீச்ச 1.5 வயசு குழந்தைக்கு நான் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொந்தக்காரங்க வீட்டில் விட்டு வந்திருக்கேன். நான் திருச்சி ஆக்சுவலாக எங்கள் வண்டியை எடுத்து நான் கோலத்துக்காக வந்தேன். அங்கே அடிச்சுட்டு வந்தோன்னா நான் 100க்கு நான் தான் கால் பண்ணேன். வண்டி நம்பர் நான் தான் நோட் பண்ணேன். எங்கேருந்து கால் பண்ணீங்க? உத்தண்டிலேருந்து 100க்கு அடித்தேன், எடுக்கல. அப்புறம் காணத்தில் வந்துருக்காங்க உங்களுக்கு அந்த வண்டி காரு ஃபுல் ஃபுல் பிங்கு வர வேணும். முதல்ல ஷேர் ஆட்டோ அடிச்சிட்டாங்க. ஷேர் ஆட்டோ அடிச்சதில் அந்த டிரைவர் வந்து கால் எலும்பு வந்துச்சு. அதில் உள்ள லேடிஸ் வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து ஹேண்டிகேப்டு அவங்கள ரொம்ப அடின்னு சொல்லிட்டு சிவாஸ்பி சேர்த்துட்டாங்க. அது பார்த்து ஓரமணி இருந்தால் ஆட்டோ ஒன்று இந்த ஓரமணி பார்க் பண்ணிக்கிற ஆட்டோ மாதிரி நிற்கும் அந்த ஆட்டோ அடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சைக்கிள் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த டிரைவர் என்ன இருந்தார் பிடிச்சி லாக் பண்ணி காட்டுறதுக்கு அவங்க கூட லேடிஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரூடாக பேசினாங்க. பேசும்போது அப்புறம் எல்லாம் ரவுண்டு கட்ட உடனே அப்புறம் கம்மன் ஆகிட்டாங்க. இந்த பார்த்து இந்த டிரைவர் இருந்தாங்க. டிரைவர் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாச்சு. தகவல் அறிந்து வந்த நீலாங்கரை காவல்துறையினரும் அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். பின்னர் பொதுமக்களிடமிருந்து இருவரையும் மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். முதற்கட்ட விசாரணையில் கார் ஓட்டியவர் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நோபல்ராஜ் வெங்கடேசன் என்று தெரியவந்துள்ளது. மேலும் காரில் மது பாட்டில்கள் இருந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியுள்ளன. அவர் மது போதையில் வாகனம் ஓட்டினாரா அல்லது விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சில மணி நேரங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.